டேஸ்டான ஹெல்த்தியான அவல் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு அவல் எடுத்துருக்கேன். ட்ரை வடச்சட்டியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லேஸ் அவல் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. செவக்கிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. நம்ம வறுத்துட்டு சூடானதுக்கப்புறம் கையில் எடுத்து இந்த மாதிரி உடைச்சோம்னா மொறுன்னு போகணும். அந்தளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ தனியாக இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே வடச்சட்டியில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக துருவன தேங்காய் வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப்பு நடக்கல்லையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1 கப்பு அவளுக்கு வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா உருக்கிக்கலாம். ஏன்னா இது தூசி இருக்கும், அதனால் அதை வந்து உருகினதுக்கப்புறம் நல்லா வடிச்சிட்டு அதே வடச்சட்டியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு கம்பி பதமோ பாகு பக்குவமோ அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறையா வர்றப்போ நம்ம வறுத்து வச்ச அவளை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்குங்க. அதையும் உள்ளே சேர்த்திட்டு வறுத்து வச்சுருக்க நடக்கல்லையும் அரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அரைக்க தேவையில்லை, அப்படியே உள்ளே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெள்ளைப்பாகுலேயே வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் தொளிக்க தேவையில்லை. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உதிரியாக தான் இருக்கும், பட் நம்ம கை வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். கையில் வந்து லைட்டாக நெய் தடவிக்குங்க. இப்போ வந்து சமமாக இருக்கிற ஒரு சின்ன கப்பை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாதி ஆறுனதுக்கப்புறம் கத்தியில் நம்மளுக்கு தேவையான ஷேப் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு அப்படியே அலங்காப்பில் திருப்பி விடுங்க. அது வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதனால் அப்படியே கழண்டு வரும். அதே சமயம் இது நல்லா உதிரியாக வராது, நம்மளுக்கு உடையாமல் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவல் பர்ஃபி. ஹெல்த்தியான சூப்பரான ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமுக்கு குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.